Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம ரெகுலரா அப்டேட் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 9th டே கவுன்சிலிங், அதாவது எவ்ரிடே வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த விதத்துல 9ஆம் நாள் கவுன்சிலிங்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்குது, பேலன்ஸ் வந்து எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்கு கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதிகமா இருக்கக்கூடிய போஸ்டிங்ல துறைகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்ச உடனே வந்து ஈவினிங் டயத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து 9th டே 9th வந்து எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். விஏஓ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் எல்லாமே வந்து சீட்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இனி பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனா வேற யாரும் கிடையாது. ஜெனரல் கேட்டகரியில வந்து டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கக்கூடியவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சியில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, அதே மாதிரி எம்பிசி டிஎன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் விஓ போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கு. அது எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னா டோட்டலாக 402 வேகன்சியில் 333 333 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 69 வேகன்சி மட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 69 வேகன்சியுமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மீதி காமனாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து இல்லை, எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. நீங்க அடுத்த கட்டம், நீங்க நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்தடுத்த நாள் நீங்க வந்து நாளைக்கு வந்து லீவு, அடுத்த நாள் டே 10 டே 11 12க்கு நீங்க வந்து போக போறீங்க, ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அதுல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 3901 வேகன்சில 2663 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து 1238 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்குது. பிசி கேட்டகரிக்கெல்லாம் அவைலபிளா இருக்கு. எம்பிசி கேட்டகரி, டிஎன்சி கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொன்றையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் சாரி நம்ம ஜூனியர் பார்த்துட்டோம். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 வேகன்ட்ல 14 வந்து ஃபில் ஆயிடுச்சு. மீதி 3 வேகன்சிஸ் தான் வந்து அவைலபிளா இருக்குது. அந்த 3 வேகன்ட்லயுமே வந்து யாருக்கு வந்து அவைலபிளா இருக்குன்னா ஜிடி ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து எம்பிசி டிசி கேட்டகரியில எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எஸ்டில வந்து ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இந்த 3 பேருக்கு மட்டும் தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆபரேட்டர் இந்த வேகன்ட் வந்து ஒன்னு வந்து அவைலபிளா இருக்கு. அது ஜிடில வந்து ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து 12th முடிச்சிருக்கவங்க ஹெச்எஸ்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 25 வேகன்ட் இருக்குது. அதுல வந்து 18 வேகன்சிஸ் வந்து கடந்த 9 நாள் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 7 வேகன்சிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அந்த 7 வேகன்சியுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிடில இந்த டிஃபரெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியில் வந்து ஜென்ஸுக்கு வந்து ஒரு வேகன்ட் இருக்கு. அதே மாதிரி எஸ்சியில் வந்து ஜென்ஸுக்கு ஒரு 2 வேகன்ட் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய எஸ்சி ஜென்ஸுக்கும் உமனுக்கும் வந்து ஒரு வேகன்ட் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, ஓகே. அப்படியே வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரியில அந்த ரோல்ல வந்து ஒரு 37 வேகன்சில 25 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 12 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 25 வேகன்ட்ல 15 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 10 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சு குரூப் 4 கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு 102 வேகன்சிஸ் வந்து இருக்கிறது. அந்த 102ல 39 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 63 வந்து அவைலபிளா இருக்கு. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து டிகிரி முடிச்சுட்டு சிஓஏ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க அந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் கையில வச்சிருந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20 வேகன்ட்ல 8 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 12 வேகன்சி தான் அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரோல் கொடுத்துருக்காங்கன்னா 34 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 34மே யாரும் இது வரைக்கும் எடுக்கல, அப்படியே அவைலபிளா இருக்குது. இனி அடுத்தடுத்த நாள் டே 11 12 13ல கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ரோல்ல கண்டிப்பா எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல வந்து நம்மளுக்கு டோட்டலா ஒரு 15 வேகன்ட், 15மே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேகன்ட் அப்படிங்கிற விதத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து ஒவ்வொரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படியே 15 அவைலபிளாக இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3லலாம் வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் வேலை எதுவுமே வந்து இருக்காது. நார்மலான ஒரு ஒர்க்காக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து காமர்ஸ், பிகாம் இந்த மாதிரி காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கவங்களுக்கு 28 வேகன்சியில் 3 வேகன்சிஸ் வந்து முழுமையாக ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து 25 வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ல வந்து டோட்டல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது 30. இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல அதில் 24 வந்து ஃபில் ஆகிட்டே வருது. ஏன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எவ்ரி டே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குற எந்தெந்த போஸ்டிங்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து குறைஞ்சிட்டு வருதோ அந்த போஸ்டிங்லாம் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சேலரிஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ல வந்து நம்மளுக்கு 6 வேக்கண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 6 வேக்கண்ட்டுமே யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிசியில் வந்து அதர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பிசியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SC-A வந்து ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி SC-ல வந்து உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. டோட்டலாக ஒரு 6 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் வந்து நேற்று நடந்த கவுன்சிலிங்க்கு உண்டான அப்டேட். சரிங்களா? இவ்வளோ சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னும் பேலன்ஸ் வந்து இவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கில் எந்தெந்த துறைகளுக்குலாம் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் வந்து சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக முழுமையாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க முடியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக கவுன்சிலிங் போகிறவங்க எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விவோ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நம்ம வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சு கிடக்கு. அதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 துறைகள் வந்து டாப்பில் இருக்கும். அது வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 17 வேகன்சிஸ் வந்து இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 42 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 52 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. PWT வாட்டர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு 46 வேகன்சிஸ், அதாவது பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 12 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 47 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது வந்து அந்த COA சர்டிபிகேட் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 3 வேகன்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்ஸ்ல வந்து ஒரு 23 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ட்ரெஷரியில வந்து 24 வேகன்சிஸ் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையில வந்து ஒரு 14 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஹையர் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 10 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்டது நம்ம சொல்லிட்டே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் கலெக்டர், TNA, UHB டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து உள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட்டு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த அப்டேட்டு. TNPSC குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.